பிரெட்டை வச்சு 6 வகையான ஈஸி ஸ்நாக் பார்க்கலாம் வாங்க. நேற்றுக்கு வந்து பிரெட்டை வச்சு ஒரு 4 வகையான ஸ்வீட் ரெசிபீஸ் போட்டிருந்தேன். ரொம்பவே ஈஸியான ரெசிபீஸ், அதையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க ப்ளீஸ். ஃபஸ்ட்டு வந்து பிரெட்டை வச்சு கட்லெட் பார்க்கலாம். இது நான் சொல்கிறது எல்லாமே 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே பண்ணுறது தான். ஈஸியான ஸ்நாக் தான் எல்லாமே. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு மேஷ் பண்ண உருளைக்கிழங்கை போட்டு அது மேலே சில்லி பவுடர், தனியா பவுடர், கரம் மசாலா பவுடர், கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி கெஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தையும் போட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் ப்ரெட்டை இந்த மாதிரி ரவுண்டாகவோ இல்லை ஸ்கொயர் ஷேப்பில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணி நடுவில் அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை வச்சுட்டு ஓரத்தை இப்படி அழுத்தி விட்டுடலாம். மேலே கொஞ்சமாக மைதா மாவு அந்த இதுக்குள்ள மேலே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அந்த இது பிரெட் க்ரம்ஸ் வந்து ஒட்டிக்கும்ல, அதனால் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துகிட்டு, நேற்று நான் சொல்லியிருப்பேன் எப்போயுமே ப்ரெட்டை வந்து ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது, செமியாக தான் பண்ணணும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சுட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பிரெட் கட்லெட் ஈஸியாக ரெடி ஆயிடும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சாண்ட்விச் பக்கோடா. கலர் கலராக பார்த்தீங்கன்னா லேயர் பை லேயராக சாண்ட்விச் மாதிரியே தான் இருக்கும். இந்த மாதிரி ப்ரெட்டை எடுத்து 4 கார்னையும் கட் பண்ணிக்கலாம். நடுவில் டொமேட்டோ கெச்சப் வச்சு எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே உருளைக்கிழங்கு அந்த ஸ்டஃபிங் இருக்குது பார்த்தீங்களா, இது உங்கள் இஷ்டம் தான். உருளைக்கிழங்குல பட்டாணி போட்டு பண்ணலாம், காய்கறி போட்டு பண்ணலாம், அது எல்லாமே உங்கள் இஷ்டம் தான். இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் பண்ண மாதிரி பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 4 பக்கம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பார்க்கவே தெரியுது பார்த்தீங்களா, க்ரீனாக ஒயிட்டாக ரெட்டாக சாண்ட்விச் மாதிரியே இருக்கும். டூத் பிக் வச்சு இந்த மாதிரி 2 இதையும் அழுத்தி விட்டுக்கலாம். நீங்கள் ஒன்றா பண்ணால் கூட ஓகே தான். ஒரு பவுலில் கடல மாவும் உப்பு கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து பஜ்ஜி மாவு பார்த்துக்கு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக லைட்டாக இப்படி முக்கி எடுங்க போதும். நம்ம பஜ்ஜிக்கு பண்ணுற மாதிரி ஃபுல்லாக டிப் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. கொஞ்சமாக பண்ணி இந்த மாதிரி செமியாக ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா காரசாரமான சூப்பர் சாண்ட்விச் ரெடி. சாண்ட்விச் பக்கோடா ரெடி. ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது இதுவும் டக்குன்னு செஞ்சிடலாம். நெக்ஸ்ட்டு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச பீஸா, அது ப்ரெட்டில் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் வெங்காயம், தக்காளி, குடமிளகாய் நல்லா கலந்துக்கங்க. ஒரு ப்ரெட்டில் இந்த மாதிரி மேலே பீஸா சாஸ் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்புறம் கலந்து வச்சுக்கிற அந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்க அந்த 3 இதையும் போட்டு காய்கறியும் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே மயோனீஸ், கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப், ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாமே கொஞ்சம் தூவிக்கிங்க. நிறைய சீஸ் போட்டுக்கோங்க. அப்போதான் அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது இதை பண்ணி கொடுத்தீங்கன்னா வெளியில் பீஸா வாங்கி கொடுன்னு சொல்லவே மாட்டாங்க பசங்க. டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். மேலே கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் இந்த வெங்காயம், குடமிளகாலாம் வச்சுட்டிங்கன்னா கலர்ஃபுல்லாக பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். வானிலையிலே வச்சு 5 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சீஸியான பிரெட் பீஸா ரெடி. இங்கே வாங்கி எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு இதே பீஸா வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் பார்க்கலாம். இது அப்படியே பார்க்க நீங்கள் உங்களுக்கு பீஸா ஹட்டில் வாங்குகிற பீஸா மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் சொன்ன ஒளியே கீழே பேஸ் வந்து ப்ரெட்டுன்றது தெரியாது. இப்போ அங்கே இந்த 4 ப்ரெட்டை கார்னர் கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கலாம். மேலே அதே மாதிரி பீஸா சாஸ் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே நிறையா சீஸ் போடுங்க. அதுக்கு மேலே ஒரு இதை வச்சுட்டு ப்ரெட்டை 4 ப்ரெட்டையும் வச்சுட்டு நிறையா கெச்சப், அப்புறம் இது சீஸு, தக்காளி, வெங்காயம், குடமிளகா, அப்புறம் மஷ்ரூம் எது உங்கள் வீட்டில் இருக்கோ எல்லாமே போட்டுக்கலாம். பன்னீர் போட்டுக்கலாம், ஸ்வீட் கார்ன் போட்டுக்கலாம், மஷ்ரூம் போட்டுக்கலாம், எது வேணால் உங்கள் இஷ்டம் போட்டுக்கலாம். அதில் கலர்ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே ஓவனில் வச்சுக்கலாம், இல்லைன்னா வானிலையில் கூட ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா இங்கே பாருங்கள் நல்லா சீஸியான பிரெட் பீஸா ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சீஸியாக இருக்குன்னு. நெக்ஸ்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா இதே சாண்ட்விச் மாதிரியே தான், பட் தகி தடுக்கா சாண்ட்விச்னு வாங்க. நல்லா டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நல்லா ஒரு புளிப்பு இல்லாத தயிரை வந்து இப்படி நம்ம இது பண்ணிக்கலாம். தண்ணியை ஃபுல்லாக இருத்திட்டு நல்லா கெட்டியாக பண்ணிக்கலாம். அப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, குடமிளகா, கேரட், உங்களுக்கு என்ன காய்கறி பிடிக்குமோ போட்டுக்கலாம். ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர் பொடி, அப்புறம் டொமேட்டோ கெச்சப் எல்லாமே போட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த சாண்ட்விச் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். நல்லா இனிப்பாகவும் இருக்கும், புளிப்பாகவும் இருக்கும், காரமாக எல்லாமே சேர்ந்து இருக்கும். நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் வயிறு. பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு
நான் டைரெக்டாக சாண்ட்விச் மேக்கரில் வைக்கிறேன். நீங்கள் இதில் வச்சா கூட வச்சுக்கலாம். கடாயில் வச்சு பண்ணால் கூட இதே மாதிரி தான் பண்ணணும். இப்போ அங்கே சூப்பரான சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. க்ரீமியாக ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சாண்ட்விச். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெட்டை வச்சு ஒரு ரோல் பார்க்கலாம். இது மாதிரி ப்ரெட்டை வந்து கார்னர்ஸ் எல்லாம் நல்லா கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சப்பாத்தி கட்டையை வச்சு கொஞ்சம் தேய்ச்சிக்கலாம். அதுக்கு மேலே சீஸ் வச்சுக்கோங்க. ஃபுல் சீஸையும் வச்சுட்டு கொஞ்சமாக ஆரிகானோ சில்லி ஃப்ளேக்ஸ் மேலே கொஞ்சம் போட்டுக்கலாம். பண்ணி நல்லா எப்படி சுருட்டிக்கலாம். ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிட்டு அதை லைட்டாக அப்படி ரொம்ப டிப் பண்ண வேணாம், லைட்டாக டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ப்ரெட்டு ரோல் ரெடி ஆயிரும். ப்ரெட் சீஸ் ரோல் சீஸியாக ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த இது. இப்படி எண்ணெயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வானலியில் செமியாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இங்கே பாருங்கள் சூப்பரான ப்ரெட் ரோல் ரெடி ஆயிடுச்சு. சீஸியாக உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணும்போது சீஸியாக வரும், மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த ரோலு. இங்கே பாருங்கள் உள்ளே சீஸியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.